பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரேர்லி யூஸ்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு டூலில் வந்து கோடிங் என்ன பண்ண மாட்டோம், ட்ரை பண்ண மாட்டோம். பட் சில சினாரியோஸ் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷனால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதாவது எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் மாதிரி. இங்கே இன்ஃபர்மேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிக்கா எல்லாமே வந்து எஸ்கியூஎல் பேஸ்டு, பிஎல்எஸ்கியூஎல் கிடையாது. ஃபார் லூப்போ இல்லை ஒயில் லூப்போ இது மாதிரியான விஷயங்களும் நம்ம இதில் பண்ண முடியாது, எஸ்கியூஎல்ல பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு இடிஎல்ங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எஸ்கியூஎல் தான் ஒழிஞ்சு பிஎல்எஸ்கியூஎல் கிடையாது. ஓகேவா? அப்போ சில சினாரியோஸில் எனக்கு இந்த மாதிரி ஃபார் லூப்போ இல்லை ஒயில் லூப்போ இது மாதிரியான சினாரியோ வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜர் போயிட்டு பிஎல்எஸ்கியூஎல் எழுதணும், அங்கே வந்து ஃபார் லூப் ஒயில் லூப் எல்லாமே இருக்குது. இல்லை சார் ஒரு பேசிக் ஒரு ஃபார் லூப் மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னா பிஎல்எஸ்கியூஎல் தெரியாதவங்க ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜாவா கோடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பேசிக் லெவலில் ஜாவா கோட் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஜாவா கோட் சொல்லலை, அவன் வந்து ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஃபார் லூப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னாலும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு சினாரியோ சில சினாரியோஸ் அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாவாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா பிஎல்எஸ்கியூஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு பேசிக் எலமெண்ட் வந்து நம்ம ஜாவா கோடை பற்றி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். எப்படி பைத்தானில் வந்து ஃபார் லூப் ஒயில் லூப்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஜாவாவில் சில பேசிக் லூப்பிங் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோஸ்னு வரும், ஆஃபீஸில் ப்ராஜெக்டில் சொல்ல முடியாது, அந்த சினாரியோவுக்கு நீங்கள் எதனா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி, அது எந்த சினாரியோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் பவர் சென்டரில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதே சோர்ஸ், இதே டார்கெட், இதே கோடில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க, கோடு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செக் பண்ண வேண்டியது டேட்டா டைப். அது எப்போவுமே ஐஏசிஎஸ்ல இனிஷியலாகவே என்ன பண்ணிடுங்க, டேட்டா டைப்பை செக் பண்ணிடுங்க. அதாவது போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் பண்ணாமல் இனிஷியலாகவே செக் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்கள் அப்டேட் சொல்லுங்கள், என்ன டேட்டா டைப் மாற்றினேன் அதனால எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற அப்டேட் வந்து நாளைக்கு என்ன பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சோர்ஸ் நான் வச்சுருக்கிறேன். சோர்ஸ் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்னு ஒரு சோர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு சோர்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்பர், ப்ராடக்ட் நேம், கவுண்ட் அப்படிங்கிற 3 காலம் இருக்குது. ப்ராடக்ட் நம்பர், ப்ராடக்ட் நேம், கவுண்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் நம்பர் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கு இன்டிஜர் எது வச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா இது வந்து நமக்கு லாஜிக்ஸில் இது வரப்போகிறது கிடையாது. ப்ராடக்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங்கு தான், அதனால ப்ராப்ளம் இல்லை. இந்த கவுண்ட் மட்டும் ஸ்ட்ரிங்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கவுண்ட்டை என்ன பண்ணுவோம்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஜாவா ப்ரோக்ராமில். ஸோ அது டெசிமலாவோ இல்லை இன்டிஜராகவோ இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இது ஒன்று தான் நீங்கள் இசிஎஸ்ல செக் பண்ண வேண்டியது. இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பராக என்ன டெசிமலாக வந்துடும், அதனால் இங்கே நான் வந்து மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது இதில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 அப்படிங்கிற கவுண்ட் இருந்ததுன்னா எனக்கு டார்கெட்டில் இதே லைன் வந்து 4 தடவை என்ன ஆகணும், ரிப்பீட் ஆகணும். அதாவது 101 சோப் 1ன்னு வரணும், திருப்பி 101 சோப் 2, 101 சோப் 3, 101 சோப் 4. அப்போ என்ன ஆகணும்னா நமக்கு ஒரே ரெக்கார்டு டூப்ளிகேட் ஆகணும். டூப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது எக்ஸாக்ட் டூப்ளிகேட் கிடையாது, சீரியல் நம்பர் வரும். இந்த 1 2 3 4ன்னு வரதுனால அதை எக்ஸாக்டாக நம்ம டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது. ஆனால் சினாரியோ என்ன அப்படின்னா, டேட்டா சோர்ஸில் கம்மியாக இருக்குது, டார்கெட்டில் அதிகமாகணும். இது மாதிரியான ஒரு சினாரியோவை நீங்கள் வேறு எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் கொஞ்சம் யோசிக்கிறது கஷ்டம். மேபி நார்மலைசர் அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாதாரண ஒரு எக்ஸ்பிரஷன் அக்ரிகேட்டர்லையோ இல்லை ஃபில்டர்லையோ நீங்கள் ஒரு ரோவை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ணவே முடியாது. சோர்ஸில் 10 ரூபா இருக்குன்னா டார்கெட்டில் 10 ரூபா தான் வரும், அதில் மாற்றமே கிடையாது. ஒருவேளை 10 ரூபா வேண்டாம்டா கம்மியாக வேணா ஆகும் ஒழிஞ்சி எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரோஸ் என்ன பண்ணாது, இன்க்ரீஸ் பண்ணாது. ஓகேவா? அப்போ ரோஸை எந்த விதமான ஜாயின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஜாயின்லாம் பண்ணாமல் சோர்ஸே எனக்கு 4 ரெக்கார்டு தான் இருக்குது, ஆனால் டார்கெட்டில் பார்த்தா 10 ரெக்கார்டு வரணும் அப்படின்னீங்கன்னா, அது மாதிரி ஒரு சினாரியோ வந்ததுன்னா நீங்கள் வேறு எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் வச்சு என்ன பண்ண முடியாது, திங்க் பண்ண முடியாது. ஏன்னா
எல்லாமே பாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அதே அவுட்புட் கொடுக்கும். ஆக்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா இருக்கிற அவுட்புட்டே என்ன பண்ணிடும், கம்மி பண்ணிடும். ஸோ இது மாதிரி யூஸ் கேஸாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம சினாரியோவில் என்னென்னா சோர்ஸே 4 ரெக்கார்டு தான், ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரோஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சினாரியோ வந்து வேறு எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் அடாப்ட் ஆகாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஜாவா அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு இதை என்ன பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அந்த கோட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணியிருந்தேன். ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் அங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பண்ணுங்கள். ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ டிசைனர் போகிறேன். டிசைனரில் போயிட்டு ஜாவா அப்படிங்கிற ஃபோல்டர் எடுத்துக்கிட்டது. சோர்ஸில் நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம என்ன நேம் வச்சுருக்கிறோமோ அந்த டேபிள் எடுத்துக்கிட்டது. ஸோ ஃபைல் எனக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டது. ஸோ இது இம்போர்ட் ஃப்ரம், இதெல்லாம் வந்து நார்மல், இதெல்லாம் நீங்கள் படித்தது தான், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடுது, நமக்கு நம்பர்னு வந்துடுது. ஸோ இதனால இங்கே பிரச்சனை இல்லை. பட் அங்கே வந்து பை டிஃபால்ட்டாக என்ன வருதுன்னா ஃப்ளாட் ஃபைலுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு வருது. அதனாலேயே உள்ளே லாகின் பண்ணும்போது நீங்கள் நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் டார்கெட் வந்து டேபிளாக வைக்க போகிறேன். ஸோ டார்கெட் என்ற டேபிள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிஜிடி அப்படிங்கிற ஒரு டேபிளை நம்ம என்ன பண்ணிடலாம், கிரியேட் பண்ணிடலாம். அது இங்கேருந்தே கிரியேட் பண்ணிடலாம். ஆரக்கிளில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணணும், ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிஜிடி அப்படிங்கிற ஒரு டேபிள் என்ன ஆகணும், கிரியேட் ஆகணும். இதில் வேணால் இதை வந்து என்ன பண்ணிக்க, டேபிள் கிரியேட் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் எதுவும் ட்ரங்கேட் ஆகிடக்கூடாது. ட்ரங்கேட் பண்ணுறேன். டார்கெட் டி. எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு டேபிள் ஒன்று என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் வந்து இப்போ எம்டியாக தான் இருக்குது. சோர்ஸ் வந்து டேட்டாஸ் இருக்குது, டார்கெட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், எம்டியாக இருக்குது. அந்த டேட்டாவில் நமக்கு என்ன ஆகணும், சோர்ஸில் இருக்கிற ரெக்கார்டு வந்து ரிப்பீட் ஆகி நமக்கு வரணும், அதாவது டூப்ளிகேட் ஆகி நமக்கு வரணும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிஜிடி. ஸோ டேபிள் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிட்டு, டேபிள் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சோர்ஸ் எடுத்தாச்சு, டார்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேப்பிங் போகிறோம். எம் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிஜிடி. சோர்ஸ் எடுத்தாச்சு, டார்கெட் எடுத்தாச்சு, ரெண்டே எடுத்துட பண்ணிட்டேன், பக்கத்தில் வச்சுட்டேன். இதே தான் நம்ம ஐஏசிஎஸ்ல சோர்ஸ் எடுக்க போகிறோம், டார்கெட் எடுக்க போகிறோம். எடுக்கும்போது எதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டேட்டா டைப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நடுவில் எடுக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூலுமே ஒன்று தான். அது ஐஏசிஎஸ் இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான். சோர்ஸ் டார்கெட் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் வேறு. இங்கே ஜாவா அப்படிங்கிறது, அங்கே ஜாவாங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி ஜாவான்னு டைப் பண்ணுங்க. இங்கே நமக்கு வந்து ஐக்கான் இருக்குது, ஐக்கானை வச்சு நான் எடுத்துருவேன். இங்கே ஜாவா பார்த்தீங்கன்னா அந்த காபி சிம்பிள் இருக்கும். ஸோ அதுதான் ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கே ஜாவாவை நீங்கள் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இங்கே வந்து வராது. இங்கே எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு உங்கள்கிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற லாஜிக் வந்து ஆக்டிவ் லாஜிக்கா பேசிவ் லாஜிக்கா அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் ஒர்க் பண்ணணுமா இல்லைனா பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒர்க் பண்ணணுமாங்கிறது உங்கள்கிட்ட கேட்கும். ஐஐசிஎஸ்ல எடுத்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கேட்காது. ஏன்னா அது பை டிஃபால்ட்டாக என்னவாக தான் இருக்கும், ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு பேசிவாக மாற்றிக்கலாம். பட் இங்கே அதே மாதிரி தான் பை டிஃபால்ட்டாக என்னவாக தான் இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், பேசிவாக மாற்றிட்டு ஓகே பண்ணணும். அங்கே மாற்றிட்டுலாம் ஓகே பண்ண வேண்டாம், எடுத்த உடனே அது ஆக்டிவாக என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே அது கிரியேட் ஆயிரும். உள்ளே போய் ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும், ஆக்டிவில் இருக்கும். ஸோ உள்ளே போய் ப்ராப்பர்ட்டியில் மாற்ற வேண்டியதை இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போதே செக் பண்ணுறான், நீங்கள் ஆக்டிவாக பண்ண போகிறீங்களா பேசிவாக பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறான். நான் ஆக்டிவ் தான், ஏன்னா பை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ ரெக்கார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஆக்டிவ் தான், ரெக்கார்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் என்னது தான், ஆக்டிவ் தான். அதனால் எனக்கு என்ன வேணும், ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறோம். பட் பை டிஃபால்ட்டாக என்ன வருது அப்படின்னா அவுட்புட்டில் தான் அது வருது, சரியா? அதாவது நமக்கு வந்து 2 குரூப் இருக்கும். நம்ம ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும், இன்புட் குரூப் இருக்கும், அவுட்புட் குரூப் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூனியனில் பார்த்தீங்கன்னா இன்புட் குரூப் இருக்கும், அவுட்புட் குரூப் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே 2 குரூப் இருக்கும். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, அவுட்புட்டில் இருக்குது. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணி இன்புட்டில் ஒரு 3 காலம் கிரியேட் பண்ணுங்கள், அவுட்புட்டில் ஒரு 3 காலம் கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இன்புட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 காலம் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து டெசிமல், அப்புறம் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் என்னது டெசிமல்னு வைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இன் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட் நம்பர், இதுதான் என்னுடைய இன்கமிங் டேட்டா. அதே மாதிரி இன் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட் நேம், இது இன்கமிங் தான். இன்கமிங் ஃபுல்லாக நான் என்ன வச்சிருக்கிறேன்னா நேமிங் கன்வென்ஷன் இன்னும் வச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நேமிங் கன்வென்ஷனை மாற்றிட்டு ப்ரிஃபிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒன்று ஒன்றா பண்ண வேண்டாம், மொத்தமாக உங்களுக்கு என்ன ஆயிடும், எல்லா காலமும் இன் அண்டர் ஸ்கோர்னு வந்துடும். பட் இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை. நம்ம பவர் சென்டரில் ஒவ்வொரு காலமாக தான் போய் என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். அது மாதிரி இங்கே வந்து எனக்கு வந்து அவுட்புட் அப்படின்னு தெரியறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓ அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓ அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவுட் அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்கள் கஸ்டமைசேஷன் தான். இதுக்கும் ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஐ அண்டர் ஸ்கோர் பி நம்பர்னு கொடுத்தாலும் சரி, இல்லை அவுட் அண்டர் ஸ்கோர் பி நம்பர்னு கொடுத்தாலும் சரி, எல்லாமே என்ன ஆகுதான், இதை பேஸ் பண்ணி நீங்கள் கோடிங்கை மட்டும் ஸ்டைலை மட்டும் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். கோடிங்கில் நீங்கள் எந்த காலம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே பி நம்பர்னு வந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், இன் அண்டர் ஸ்கோர் பி நம்பர்னு கொடுத்துக்கணும். ஸோ கோடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு கோடிங் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க, ஜாவா கோடு. என்ன எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா கவுண்ட் என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். கவுண்ட்டுங்கிறது என்னது, நம்மளுடைய ப்ராடக்ட் சோர்ஸ் ஃபைல்ஸில் ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். இந்த கவுண்ட் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நாட் இஸ் நல்னு சொல்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் வந்து என்னது, நாட் இஸ் நல். சரியா, நாட் அப்படிங்கிறது சிம்பிள். ஸோ இது வந்து ஜாவா கோடு. இந்த ஜாவா கோடில் அது எப்படி இருக்கோ நம்ம அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நாட் இஸ் நல் ஆஃப் கவுண்ட். கவுண்ட்டுங்கிறத நான் என்ன வச்சிருக்கிறேன், இன் கவுண்ட்னு வச்சிருக்கிறேன். ஸோ இன்புட் கவுண்ட் அப்படிங்கிறத வைக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இன் கவுண்ட்னு வச்சிருக்கிறேன். ஸோ நாட் இஸ் நல் ஆஃப் இன் கவுண்ட் அப்படி இருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கு, இன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ இது வந்து உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அந்த இன் கவுண்ட் எடுத்து ஒரு வேரியபிள் என்ன பண்ணிக்கிட்டேன், சிஎன்டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு ஃபார் லூப் வழக்கம் போல ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் சிஎன்டி ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பி நம்பர் வரும், 101ன்னு வரும். அப்புறம் சோப் அது மாதிரி இருந்தால் என்னன்னு வரும், இங்கே நம்பர் 1ன்னு வந்துடும். திருப்பி ஃபார் லூப் என்ன ஆகும், ஜென்ரேட் ஒரு ரெக்கார்ட் ஜென்ரேட் ஆயிரும். திருப்பியும் ஃபார் லூப் போகும். இப்படி எத்தனை தடவை போகும் அப்படின்னா 4 தடவை போகும். 0ங்கிறதுனால 0 1 2 3 4 தடவை போகும். அப்போ 4 தடவை போகும்போதும் உங்களுடைய சோர்ஸில் என்ன ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்டு அப்படியே என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும். அப்போ பி நம்பர் திருப்பியும் வரும், பி நேம் வரும். இந்த இடத்துல மட்டும் என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும் ஃபர்ஸ்ட், அடுத்து 2ன்னு வரும், அப்புறம் 3ன்னு வரும், அப்புறம் 4ன்னு வரும். இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு எல்லாத்துலேயுமே 4 4ன்னு வரணும்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிருங்க, இன் கவுண்டை கொடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும், அப்படியே சோர்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு என்ன ஆயிரும், 4 தடவை ரிப்பீட் ஆயிரும். ஸோ இதில் ரிப்பீட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்பர் மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சிஎன்டியை கொடுங்க. இல்லை எனக்கு டூப்ளிகேட்டாக வரணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த இன் கவுண்டை கொடுங்க. அது டிபெண்ட்ஸ், அது நீங்கள் எப்படி கொடுப்பீங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கோடை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஜாவா கோட்னு ஒன்று இருக்குண்ணே, இந்த ஜாவா கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாவா கோடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபாக கொடுத்துருக்க மாட்டான் ஏசிஎஸ்ல, எல்லாமே ஒரே பேஜாக கொடுத்துருப்பான். அந்த பேஜில் நீங்கள் என்ன தேடணும் அப்படின்னா ஆன் இன்புட் ரோ அப்படிங்கிறது எங்கன்னு தேடணும். அந்த ஆன் இன்புட் ரோவில் தான் உங்கள் கோடிங்கை டைப் பண்ணணும், வேற எங்கேயும் டைப் பண்ணக்கூடாதுன்னு. ஆன் இன்புட் ரோவில் கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்க. ஸோ கம்பைல் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம கம்பைல் பண்ண கோடுங்கிறதுனால கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதாவது டைப் பண்ணிங்கன்னா ஏதாவது செமிகோலன் ஏதாவது விட்டுருப்பீங்க. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து அந்த பிரேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கா க்ளோஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஜாவா கோடு வந்து கம்பைலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அப்ளை. இங்கே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, இந்த கோடிங் தான். இந்த கோடிங் உங்களுக்கு கிடைச்சதுன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்துருக்கும். சரியா, இப்போ நம்ம அந்த இன்புட் வந்து எங்கே கொடுக்கணும்னா இங்கே கொடுக்கக்கூடாது, இதில் கொடுக்கணும். சரியா, இது கிடையாது, நம்ம எங்கே இன்புட் கொடுக்கணும், இது வந்து அவுட்புட்டில் தான் கொடுக்கணும். சேவ் பண்ணுறோம். ஸோ வேலிட் ஆயிடுச்சு, செக் பண்ணுறோம். ஸோ இந்த கோடை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி உள்ள கோடு, அதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஜாவா நாலேஜ் இருந்ததுன்னா கஸ்டமைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த கோடை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுங்க, முடிச்சுக்கோங்க. ஏன்னா ஜாவாங்கிறது அடுத்து கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், அதனால் தேவைப்பட்டால் பண்ணுங்கள்.
இது வந்து ஆப்ஷனல் தான், இது கம்பல்சரி கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பேர் என்ன பண்ணல, யூஸ் பண்ணலை. பட் நம்ம ஒரு ட்ரைனிங்கில் என்ன பண்ணிருக்கோம், அது ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். டார்கெட் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னா, சோர்ஸை விட டார்கெட் வந்து அதிகமாக வரணும். முதல்ல சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி ஜென்ரேட் ரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்கே மட்டும்தான் இருக்குது, ஜாவாவில் தான். அந்த ஜென்ரேட் ரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நீங்கள் கால்குலேட் பண்ணுறதையும் ஒரு ரோவாக என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுது. செக் பண்ணி பார்ப்போம். கெட் ரன் ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம். ஸோ 4 ரெக்கார்டுங்கிறது உங்களுக்கு எத்தனை ரெக்கார்டாக மாறி இருக்குது, 10 ரெக்கார்டாக மாறி இருக்குது. ஸோ 10 ரெக்கார்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே எக்ஸாக்டாக என்ன வருது, டூப்ளிகேட் வருது. 1 2 3 4 இல்லை, நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட்டை சிஎன்டியில் போட்டதுனால அப்படி வந்திருக்கு. நீங்கள் ஐயை வச்சிங்கன்னா என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 வந்துடும். ஸோ இது என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சோர்ஸில் வந்து டேட்டா கம்மியாக இருக்குது, அங்கே ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், சில லாஜிக்ஸ் வந்து டெரைவ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டார்கெட்டில் அதிகமான ரெக்கார்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சினாரியோ வந்ததுன்னா நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி எந்த விதமான இதுவும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரே ஒரு சினாரியோ தான். இந்த ஜென்ரேட் ரோ வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் டேக்ஸ் கால்குலேஷனோ, நம்ம பிஎல்எஸ்கியூவில் பண்ண ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரில் பண்ணுற டேக்ஸ் கால்குலேஷன் கூட இதில் பண்ணலாம். பட் ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ப்ரிஃபர்டு கிடையாது. யாரும் என்ன பண்ணுறதில்ல, ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நம்ம எப்போவுமே எதில் தான் ஒர்க் பண்ணணும், சோர்ஸ் குவாலிஃபயரில் தான் ஒர்க் பண்ணி முடிக்கணும். இல்லை அதை விட்டாச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எக்ஸ்பிரஷன் லாஜிக் தான் ஒர்க் பண்ணணும். ஜாவாங்கிறது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். எதுவுமே பண்ண முடியல, கிளைண்ட் கேட்குறாங்க, நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், அவங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னா எந்த இடத்த பாருங்கள், இதிலெல்லாம் பண்ண முடியலைன்னா எங்கே வந்துருங்க, ஜாவாவில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஜென்ரேட் ரோ வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் ரோஸை. சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனில் சேலரியிலேருந்து டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது கூட என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். பட் அது அட்வைசபிள் கிடையாது. அதுக்கெல்லாம் எங்கே வரக்கூடாது, ஜாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரக்கூடாது. இருக்கிற 15 டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எதுவுமே பண்ண முடியலைன்னா ஜாவா ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுலேயும் முடிச்சுட்டு போயிருங்க. இந்த சைடு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே.